நம்ம இன்றைக்கி மோசேயும் யோசுவாவையும் ஒப்பிட்டு ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதாவது மோசே ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர் நம்ம பார்க்கக்கூடியதில் ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தலைவர் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதே மாதிரி யோசுவாவையும் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆனால் ஒரு குணாதிசயம் மாத்திரம், இந்த ரெண்டு பேருக்கு ரொம்ப நல்ல குணாதிசயங்கள் ரெண்டு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு குணாதிசயத்தில் எப்படி மோசே வேறுபட்டு இருக்கிறார், எப்படி யோசுவா வேறுபட்டு இருக்கிறார், எப்படி இந்த ஒரு குணாதிசயம் என்ன அடுத்த தலைமுறை அடுத்த சந்ததியினுடைய தலைவர்களை உருவாக்குவதில் மோசே எப்படி வெற்றி சிறந்தவராய் இருந்தார், ஆனால் ஜோஷுவா அதில் எப்படி தோற்று போனார். யோசுவா எப்படி தனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு தலைவரை தெரிந்தெடுத்து அவரை வழிநடத்தாமல் எப்படி அவர் அதை விட்டு போனார், அதனால் எப்படி இஸ்ரவேல் தேசம் சோரம் போனது என்பதாக. அப்போ என்ன, ஒரு தலைவர் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்களாய் நம்ம இன்றைக்கு நிறைய சபைகளில் பார்க்குறோம். ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஊழியக்காரர் எழும்பி ரொம்ப அழகாக கர்த்தர் வழி நடத்தி ஒரு அநேக சபைகளை உருவாக்கக்கூடியவங்க, அநேக மிஷனரி இயக்கங்களை உருவாக்கக்கூடியவங்க, இப்படி பெரிய மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கள் தனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சரியான தலைவரை தெரிந்தெடுக்காதனால அந்த ஒரு தலைமுறையோட அது போய் ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதாவது மோசேக்கு இருக்கிற அதே தகுதி தான் யோசுவாக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு சபையை வழிநடத்துகிற ஒரு சபையை நிறுவுகிற ஒருவருக்கு அதற்கு பின்பாக வரக்கூடிய தலைவர் அவரை மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர்கிட்டருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அவரே அதை சொல்லி கொடுத்து அதை பின்பற்றுகிற மக்களுக்கும் இவர்தான் அடுத்த ஒரு திட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியவர் என்று சொல்லி அவர்களை தகுதிப்படுத்தக்கூடிய காரியம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். அது நீங்கள் சமுதாயத்தில் உள்ள ஒரு தொழிலில் பார்த்தாலும் சரி, இல்லை சபைகளில் பார்த்தாலும் சரி, இல்லை வேறு விதமான ஊழிய அமைப்புகளில் பார்த்தாலும் சரி, இதில் நம்ம ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்காத தலைவர்களை நம்ம பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு இந்த ஒரு குணாதிசயத்தில் எப்படி மோசே ஜெயிச்சார், எப்படி யோசுவா தவறி போனார். ஏன்னா நம்ம வெளியரங்கமாக பார்த்தோம்னா மோசே தோற்று போனது போல தோணும். ஏன்னா மோசே பாருங்கள், 40 வருஷமாக இஸ்ரவேல் தேச மக்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வர்றாரு. வனாந்திர பாதையில் அற்புதங்கள்னாலே அதிசயங்கள்னாலே மக்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சந்தித்து காதேஷ் பர்னியாவில் யோர்தானுக்கு இந்த கரை வரைக்கும் கொண்டு வந்துடுறார். ஆனால் என்ன பண்ண முடியல, அவரால் யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ளே போகவே முடியல. அப்போ பார்க்கும்போது நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும்போது என்ன கடைசியில் யோசுவாவால் ஒரு வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்குள்ளே போய் காலே வைக்க முடியல. ஏன்னா கர்த்தர்ட்ட அவர் பேசுகிறாரு. நீங்கள் உபாகமம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் பார்க்கும்போது அங்கே அவங்க 2 பேரும் பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஆனால் ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன், இல்லை நீ போக முடியாது, இந்த காரியத்தை குறித்து இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு ஒரு 2 பேர் பேசுவது போல் அங்கே சம்பாஷணையில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்போ மோசே காதேஷ் பர்னியா இந்த பக்கம் வந்துட்டார். இப்போ யோர்தான் நதியை கடந்து இஸ்ரவேல் ஜன மக்கள் தங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பூமிக்கு போகிறாங்க. இப்போ மோசே மறிக்க போகிறார். அவருக்கு 120 வயதாகிட்டது. நீங்கள் உபாகமம் புஸ்தகம் 31வது அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் டியூட்ரானமி 31st சாப்டர் 1வது வசனத்தில் பாருங்கள். பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரை நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. என்ன, எனக்கு 120 வயசாயிருச்சு, இனிமேல் என்னால் போருக்கு போகக்கூடிய போக்குவரத்துனா என்ன, போருக்கு என்னால் போக முடியாது, நான் ஒரு காரியம் செய்ய முடியாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். என்ன, இந்த யோர்தானை கடந்து நான் அந்த பக்கம் வரமாட்டேங்கிறத கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு தலைவன் இவ்வளவு காலம் வழி நடத்தி வர்றாரு, தன்னை பின்பற்றி வந்த மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போகிறாங்க, என்னால் போக முடியாது அப்படின்னா என்ன வந்திருக்கணும், நீங்கள் கேடுங்கட்டு போங்கடான்னு வந்திருக்கணும். எப்படி, என்னால் வர முடியாது, நீங்கள் போங்க, போய் எப்படியா இருந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் மோசே என்ன சொல்கிறாரு பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார்,
அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அளித்த ஏமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இவ்வளவே சபையாருக்கு சொல்றாரு. என்ன எப்பா, ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போவீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்ன, உங்களை கூட்டு போகிறதுக்கு யார் வருவார்? கர்த்தரே கூட வருவார். அவர் தான் எதிரிகள் எல்லாம் அழிப்பார், உங்களை அவர் சொன்ன தேசத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவை கூப்பிட்றார். யோசுவாவை கூப்பிட்டு இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இப்போ என்ன பண்ணுறாரு? இப்போ நான் வரப்போகிறதில்ல. ஜனங்களை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? எப்பா, தேவன் உங்கள் முன்னாடி போவார், கர்த்தர் உங்களை கைவிடவும் மாட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போய் அந்த தேசத்தில் இருக்க எதிரிகளெல்லாம் துரத்தி விட்டு உங்களுக்கு அவர் சொன்ன அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு? யோசுவாவை கூப்பிட்றாரு. யோசுவாவை கூப்பிட்டு, நான் வரமாட்டேன், ஆனால் என்ன பண்ண போகிற, நீ இவர்களை கொண்டு போய் அந்த தேசத்துக்கு கொண்டு போக போகிற. நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத, நீ பயப்பட வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். என்ன, கர்த்தர் உன் கூட இருப்பார், அவர் உனக்கு முன்னாடி போவார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீ தைரியமாக போ என்று என்ன பண்ணுறாரு? ஜனங்களுக்கு முன்பாக உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவன் யார்? இந்த யோசுவா என்று மோசே யோசுவாவை பிரகடனப்படுத்துகிறார். நீங்கள் தயவுசெய்து நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது இப்போ 31வது அதிகாரம் வந்துட்டோம். இனி அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 அதிகாரத்தில் அவர் இறந்து போகிறார். இது கடைசியாக அவர் சொல்லக்கூடிய பிரசங்கம். இப்போ கூப்பிட்டு வச்சு ஜனங்கள்லாம் வச்சு, நான் வர முடியாது, நீங்கள் போவீங்க, கர்த்தர் உங்க கூட போவார், அதனால் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு போகிறது யார்? யோசுவாங்க, வாப்பா, யோசுவா உங்களை எல்லாரையும் கூட்டு போவார் என்று சொல்லிட்டு அடுத்து 14வது வசனம் பாருங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மரிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது, நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ள போகிறார். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணுவின உடன்படிக்கையை மீறுவார்கள். அதனால் நான் என்ன செய்ய போகிறேங்கிறதையும் சொல்கிறார். யாரை வச்சுக்கொண்டு? மோசேயும் யோசுவாவையும் வச்சு சொல்கிறாரு. யோசுவா கொண்டு போக போகிறான். நான் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் விரட்டி விட போகிறேன். அந்த தேசத்தில் போய் சேர்ந்த உடனே இவங்க என்ன பண்ண போகிறாங்க? அந்த அந்நிய தெய்வங்களை வணங்கி அவங்க வீணாக போக போகிறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணு, இவங்கள கூப்பிட்டு போன்னு சொல்கிறார். இப்போ யார் கேட்குறா? யோசுவாவும் கூட இருக்கிறாரு. இங்கே மோசே எல்லாருக்கும் முன்னாடியும் தனக்கு உண்டாயிருந்த அந்த அழைப்பு, இந்த மேண்டில் என்று சொல்கிறாங்க இல்லையா, தனக்கு உண்டாயிருந்த அழைப்பு, இந்த யோசுவா உன் மேலே வந்துருச்சுப்பா, நீ இவங்களை கூப்பிட்டுட்டு போ, நீ என்ன இவங்கள பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த தேசத்துக்கு கூட்டு போன்னு சொல்லி அவங்க முன்னாடி சொல்கிறாரு. அவங்க சொன்னதுக்கப்புறம் என்ன யோசுவாட அனுப்பிச்சிடுறாரு. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க. ஏன்னா இன்றைக்கு சபைகளில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரிசு அப்படிங்கிற ஒரு காரியம் நிறையா வந்துருச்சு. இப்போது
தன்னுடைய பிள்ளைகளைத்தான் ஊழியக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு காரியம் வந்துருச்சு. தன் கூட இருந்து நிறைய வருஷம் பணியாற்றுகிற எந்த தலைவர்களையும் அங்கீகரிக்கிறது இல்லை. அந்த தலைவர்களை கூப்பிட்டு இவங்க தான் எனக்கு பின்னாடி வழி நடத்துவாங்கன்னு சொல்கிறதில்ல. மாறாக எப்படி நடக்குதுன்னா, தான் கூட இருந்து ஊழியம் பார்த்த 20 வருஷம் 30 வருஷம் இருந்தவங்களை விட்டுட்டு தான் பிள்ளையை கொண்டு வந்து வைத்து இவன் தான் இனிமேல் எல்லாம் இருப்பான், நீங்கள்லாம் வெளியே போங்கன்னு சொல்கிற காரியம் வேணால் நிறைய சபையில் நடந்திருக்கு. என்னால் அது சொல்லவும் முடியும், எந்தெந்த சபைன்னு கூட சொல்ல முடியும். ஆமாம், அதாவது என்னென்னா, இப்போ மோசேயை எடுங்க. இப்போ மோசே என்ன பண்ணியிருக்கணும்? தான் தான் எல்லாம் செஞ்சார், மோசையை நம்பி தான் வந்தாங்க. கர்த்தரே சொல்கிறார், என்ன யாத்திராகம் 32வது சொல்லும் என்ன சொல்கிறார், நீ கூப்பிட்டு வந்த இந்த ஜனங்கள்ங்கிறாரு. அந்த அளவுக்கு சொல்கிறார். இப்போ மோசே என்ன சொல்லியிருக்கலாம்? மோசைக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, 2 பசங்க. அந்த 2 பசங்களில் ஒரு பசங்களை ப்ரொமோட் பண்ணியிருக்கலாமே, எப்பா எனக்கு அப்புறம் என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லலையே. ஏன்னா மோசை 2 பசங்களுக்கு பேர் பாருங்களேன். யாத்திராகம் 18வது அதிகாரம், எக்ஸடஸ் 18 3 and 4 பாருங்கள், 3 4 பாருங்கள். அவளுடைய, அதாவது சிப்போரா மோசேக்கு பிறந்த 2 குமாரனையும் கூட்டி கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். கெர்சோம்னா என்ன? நான் வேற தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன், ஒரு திக்கற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர். அடுத்து, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசார் என்று பெயரிட்டிருந்தான். என்ன, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றினார், அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடியதாக 2வது பையனுக்கு என்ன பெயர் வச்சார்? எலியேசார் என்று சொல்லக்கூடிய பெயர். இப்போ இந்த 2 பசங்களை யாராவது ஒருத்தனை அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்கலாமே, செய்யலை. நல்லா கவனிங்க. அதாவது தான் மரிக்க போகிறாரு, தான் மரித்து அடக்கம் பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாரு? நான் என் பையனை, தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவர் பண்ணலை. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு 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 தலைவனை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறாருன்னா அந்த பிள்ளைகள் எல்லாரையும் வம்சாவளியாக உபயோகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அருமையானவர்கள் நல்லா தெரிஞ்சு விடுங்க. ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு பாஸ்டர் அழைப்பு இருக்குது, உங்களுக்கு அழைப்பு இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய அப்பா அம்மாருங்க என்ன நினைக்கிறாங்க, சபையை குடும்ப சொத்தாக நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. அழைப்பே இல்லாமல் நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி அவங்க படுற பாடு நிறைய பெரிய போராட்டம். அதாவது எல்லாருடைய பிள்ளைகளும் பாஸ்டராக அழைக்கப்படலை. ஒரு சிலர் அழைக்கப்பட்டிருக்கலாம், அது தவறு இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஆரோனுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் தான் பிரதான ஆசாரியர் வருவான்னு சொல்லி சொன்னார். அது வந்தாங்க, மூத்த பையன் வந்தான். ஆனால் அதுலேயும் 2 பேர் செத்து போனதை நம்ம பார்க்குறோம், தேவையில்லாத ஒரு அந்நிய அக்னியை கொண்டு வந்ததை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக சிந்திங்க. மோசே தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணலை? தான் எனக்கு பின்னாடி என் பிள்ளை தான் சொல்லலை. ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒருத்தர், நீங்கள் உங்கள் பிள்ளையத்தான் கொண்டு ஊழியத்தில் வச்சு இது சொத்து, இது என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்கிறது பெரிய பாவம். நீங்கள் மற்றவங்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு பெரிய பாவம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் ஒரு பிள்ளையாக இருந்து உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்கங்கிறக்காக தயவு செய்து ஊழியத்துக்கு வராதீங்க. கர்த்தருடைய அழைப்பு இருக்கணும். எந்த வகையிலும் எல்லாரும் ஊழியம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் ஊழியக்காரனாக இருங்க. ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் ஊழியம் பாருங்கள். நீங்கள் பேங்க்கில் இருந்தீங்கன்னா பேங்க்கில் ஊழியம் பாருங்கள். நீங்கள் ஒரு போலீஸாக இருந்தால் உங்கள் போலீஸ் இதில் ஊழியம் பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்களா, உங்கள் பிஸ்னஸ், அதுதான் உங்களுடைய மிஷினரி பணித்தளம். அப்போ என்னென்னா, நம்ம ஊழியம் என்பது சபையில் பண்ணுவது மாத்திரம் இல்லை, அது ஒரு வகையான ஊழியம். ஆனால் கர்த்தரை குறித்து சொல்லுவது நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமை, ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் விழுந்த கடமை. இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. இதில் என்ன பண்ணக்கூடாது, நான் போதகருங்கிறக்காக என் பிள்ளையை கொண்டு வைக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு அப்படி ஒரு ஊழிய அழைப்பு இருந்தால் உங்கள் பிள்ளை எங்கேயாவது போய் ஊழியம் செய்ய வைங்க. உங்கள் பிள்ளை போய் இன்னொரு இடத்துல ஊழியம் செய்யட்டும், அங்கே ஊழியம் செஞ்சு அந்த பிள்ளை சபை நடத்தட்டும். உங்கள் கூட இருந்து யார் நடத்துகிறாங்களோ, கர்த்தர் யாரை சொல்கிறாரோ அவங்கள நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக மாற்றுங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பெரியவங்களாக இருந்து இப்படி தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் மூலம் இது சொல்லாமல் போய் நிறைய சபைகளில் இப்படிப்பட்ட பிரச்சனையை பார்க்குறோம். அவர் கடைசி வரைக்கும் யார் தனக்கு பின்னாடின்னு சொல்லாமல் போயிட்டு இருந்தவங்கெல்லாம் சண்டை போட்டு
போலீஸ்காரங்க வந்து சபையை மூடி அதுக்கப்புறம் கமிட்டி வந்து எவ்வளவு பிரச்சனை நடந்து எத்தனை சபைகளை நம்ம பார்க்குறோம். சிந்திச்சு பாருங்க, செய்யவே இல்லை. அப்போ மோசையோட பிள்ளைங்க என்ன, நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், உங்களுக்கு உடனே வரலாம். அப்போ மோசே பிள்ளைங்க என்ன, அவ்வளோ பெரிய லீடரு, அவ்வளோ வல்லமையாக பண்ணார், அவ்வளோ பெரிய தலைவன், மோசே மாதிரி முகமுகமாய் தேவனோட பேசுனதில் ஒரு ஆளே இல்லை என்று சொல்லக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன, அந்த பிள்ளைகளுக்கு என்னங்கிறது வேத வசனத்தில் இருக்குது. 1 நாளாகமம் 1 கிரானிக்கல்ஸ் 26வது அதிகாரம் 24 பாருங்கள். மோசேயின் குமாரனாகிய கெர்சோமின் சந்ததியான செபுவேல் பொக்கிஷ பிரதானியாய் இருந்தான். எலியாசர் மூலமாய் இவனுக்கு இருந்த சகோதரனானவர்கள் இவன் குமாரன் ரெகபியமும் அவன் குமாரன் ஏசாயாவும் இவன் குமாரன் யோரயாமும் இவன் குமாரன் சிக்கிரியும் இவன் குமாரன் செலோத்மித்துமே. ராஜாவாகிய தாவீதும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கும் அதிகமான பிதாக்களின் தலைவரும் சேனாதிபதிகளுக்கு யுத்தத்திற்கு அகப்பட்ட கொள்ளைகளில் இருந்து எடுத்து. அப்போ என்னன்னா, இங்கே தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு, மோசேயினுடைய பேரன்களை வந்து அங்கே ட்ரெஷரராக, அதாவது பொருளை பார்த்து கொள்ளக்கூடிய பொருளாளராக அவர் வந்து அங்கே நியமிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, மோசேயினுடைய வம்சாவளியில் வந்தவங்க கர்த்தரை வேற ஏதோ வழியில் செஞ்சாங்களே, பணி செய்தாங்களே ஒழிய அவர்கள் என்ன பண்ணலைன்னா தலைவர்களாகவே இல்லை. நாம் இதை மிக அழகாக கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் இன்னொரு காரியமும் யோசிக்கலாம். இதே யாத்திராகமம் 18வது அதிகாரத்தில் நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். மோசே என்ன பண்ணுறாரு, காலையில் தொடங்கி ராத்திரி வரைக்கும் உட்காந்து யாருக்கு என்னென்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய வேலையை பார்க்குறாரு. நம்ம இப்போ இந்த காலத்தில் புரிஞ்சு கொள்ளப்போனா பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி உட்காந்து யாருக்குரிய குற்றம்னு எல்லாத்தையும் விசாரித்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இப்போ மோசேயினுடைய மாமனார் என்ன பண்ணுறாரு, ஜெத்ரோ என்று சொல்லக்கூடிய ஜெத்ரோ வராரு. அவர் பார்த்துட்டு, இங்கே பாரு மோசே, நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இப்படி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா வேறு எந்த வேலையும் உன்னால் செய்ய முடியாது. எப்படி, காலமே தொடங்கி ராத்திரி வரைக்கும் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய காரியத்தை வந்து நீ உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உன்னால் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. நீ என்ன பண்ணு, உனக்கு கீழே நல்ல தலைவர்களை தெரிந்தெடுத்து அந்த தலைவர்களுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு நீ மொத்தமாக மேலேருந்து பார்த்து கொள்ளலாம். அந்த ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்குது. கர்த்தர்கிட்ட போகிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு நீ செய்யின்னு சொல்கிறாரு. அதற்கு பின்பாக தலைவர்களை உருவாக்கி அவங்க மூலம் பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் மோசே, சரி என் மாமனார் நல்ல ஐடியா சொன்னார், அவர் நல்ல ஆலோசனை சொன்னார், அவர்கிட்ட கேட்கலான்னு கேட்டிருக்கலாமே, கேட்கல. இல்லை என் மாமனார்கிட்டே ஒரு வேலையை கொடுப்போன்னு சொல்லலாமே, சொல்லலை. மாறாக யாரை தெரிந்தெடுக்கிறாரு, யோசுவாவை தெரிந்தெடுக்கிறார். யோசுவாவை தெரிந்தெடுத்து எல்லாரும் முன்னாடியும் இந்த யோசுவா தான் கொண்டு போய் சேர்ப்பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போ தனக்கு பின்பாக வழி நடத்துவதற்கு மோசே தெரிந்து கொண்டது யாரை, யோசுவாவை. அந்த யோசுவா என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னது போல அவர் யோர்தானை கடத்தி அவங்கள கொண்டு போய் அங்கே இருந்த மக்களெல்லாம் துரத்தி அங்கே இருந்த மக்களுக்கு எல்லா இடத்தையும் பகிர்ந்தளிக்கக்கூடிய காரியத்தை நம்ம ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ யோசுவாவுடைய காலம் முடிய போகுது. இப்போ மோசே காலம் முடிஞ்சு யோசுவாட்ட கொடுத்துட்டாரு. யோசுவா வந்து மக்களை ஜனங்களை அங்கே கொண்டு வந்துட்டார். யோசுவா 3வது அதிகாரத்தில் அவங்க எப்படி வந்து யோர்தானை கடந்து அவங்க வந்து உள்ளே வரக்கூடிய காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பின்பாக 6வது அதிகாரத்தில் நம்ம எரிகோ பட்டணத்தை அவங்க எப்படி மேற்கொள்கிறாங்கிறத பார்க்குறோம். அதற்கு பின்பாக ஆய் பட்டணத்தை எப்படி மேற்கொள்கிறாங்கிறத பார்க்குறோம். 10வது அதிகாரத்தில் அவங்க வந்து எப்படி எல்லா சொத்துக்களையும் பங்கிடக்கூடிய காரியங்கிறத பார்க்குறோம். இப்படி எல்லாவற்றையும் செய்து இஸ்ரவேல் தேச மக்கள் அங்கே இது பண்ணிடுறாரு. இப்போ அவர் சாக போகிற அவர் வாழ்க்கையை முடிக்க போகக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. எப்படி மோசே முடிக்க போகும்போது காலகட்டம் வரும்போது யோசுவாவை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி சொன்னாரோ அதே மாதிரி இப்போ யோசுவாவினுடைய காலம் முடிய போகுது. இப்போ இந்த யோசுவாவுடைய காலம் வரும்போது யோசுவா 24வது அதிகாரம், யோசுவா புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரம். இந்த 24வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து என்ன சொல்கிறாரு, நம்ம எப்படி எகிப்திலேருந்து வந்தோம், எப்படி மோசே நம்மளை கொண்டு வந்தார், எப்படி நம்மளை எதிரிகள் பின்பற்றி வந்தாங்க, நம்ம எப்படி எல்லாம் ஜெயம் கொண்டோம், கர்த்தர் நம்மளை எப்படி வழி நடத்தினார், இதெல்லாம் சொல்லிட்டு 13வது வசனம் பாருங்கள். அந்த யோசுவா 24 13வது வசனம்.
அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமாய் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் தேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இப்போ ஜனங்கள் எல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாரு? எப்பா, கர்த்தர் சொன்னது போல நீ கட்டாத வீட்டில் குடியிருக்கிற, நீ நடாத திராட்சை தோட்டத்திலேருந்து திராட்சை சாப்பிட்ற, நீ நடாத ஒலிவ மரத்திலேருந்து அதனுடைய பலனை அனுபவிக்கிற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீ என்ன இந்த எகிப்திலிருந்து வந்ததில் இந்த யோர்தானை கடந்து இங்கே வந்து நீங்கள் இருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிற, அதனால் நீ என்ன பண்ணு, அவங்க செஞ்சது போல், எகிப்தில் அவங்க செஞ்சது போல், இங்கே செஞ்சது போல் நீங்கள் வேறு தேவர்களை சேவியாதீருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய ஏமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? யாரை சேவிப்பீங்க? அந்த பக்கத்தில் உங்களை தேவனை சேவித்தாங்களே அவங்களையா, இல்லை இங்கே இருக்கிற ஏமோரியருடைய பட்டணத்தில் உள்ள அந்த தேவர்களை சேவிப்பீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இந்த பின்பகுதி மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் காலண்டர் இல்லை அட்டையில் இதை போட்டு வச்சிருது. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். என்ன இது ஒரு சுயநலமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன சொல்கிறாரு? நல்லதானா, இதில் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் என்னென்னா நீங்கள் என்ன பண்ண தவறுனான்றதை பார்ப்போம். அதாவது இதெல்லாம் நீ வந்து அங்கே இவரை தேவனை சேவிக்க போறியா, இல்லை இங்கே இருக்க தேவர்களை சேவிக்க போறியான்னு சொல்லிட்டு, ஆனால் நானும் என் குடும்பமும் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் எங்களை அழைச்ச தேவர்களை தான், நாங்கள் எங்களுடைய தேவனை தான் சேவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் என்ன செய்யலை? உங்களை தொடர்ந்து வழி நடத்துவதற்கு ஒரு தலைவர்களை நான் உருவாக்குவேன்னு சொல்லலை. மாறாக ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு, இந்த பாருங்க, நீங்கள் வந்து யாரை சேவிக்க போகிறீங்க? ஹூ ஆர் யூ கோயிங் டு வர்ஷிப்? ஆர் யூ கோயிங் டு வர்ஷிப் த ஜெஹோவா காட், ஆர் யூ ஆர் கோயிங் டு வர்ஷிப் த எமோரைட்ஸ்? எமோரியர்களின் தேவர்களை சேவிக்க போகிறீங்களா, இல்லை நம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறீங்களா? யாருக்கு நீங்கள் வந்து பழி செலுத்த போகிறீங்க? ஆனால் நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? 24வது வசனம் பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா அந்நாளிலே சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினான். இப்போ என்ன பண்ணுறாரு? ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்வோம். எப்படி? நாங்கள்லாம் சேர்ந்து செய்வோம். ஆனால் அதை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அது இல்லை. நீ யோசுவா பண்ணது என்னென்னா, ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, எப்பா நீங்கள் எல்லாம் செய்வீங்களா? செய்வோம். கர்த்தரையே சேவிப்பீங்களா? ஆமாம் சேவிப்போம். சரிப்பா, நீங்கள் உடன்படி நீங்கள் சொல்லிட்டீங்க, அதனால் இனிமேல் நீங்கள் கர்த்தரை மட்டும் சேவிங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார். என்ன பண்ணலை? எப்பா நீங்கள் இந்த மாதிரி சேவிக்கணும், உங்களை வழி நடத்துவதற்கு, தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு தலைவனை உருவாக்குகிறேன், நீங்கள் இந்த தலைவன் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி ஒரு தலைவனை உருவாக்க தவறிவிட்டார். மாறாக ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, கூட்டத்தில் எல்லாரையும் சேர்த்து செய்வியான்னா எல்லாம் செய்வோம் சொல்லிட்டு ஒருத்தரும் செய்யலை. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் இந்த கதை சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறக்காக சொல்கிறேன். இந்த அரசனுக்கு பால் ஊற்றுற கதை தெரியும், நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன், மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அரசன் என்ன பண்ணால், எனக்கு வந்து இந்த நாளைக்கு பிறந்த நாள், அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, நடுவில் பட்டணத்தினுடைய நடுவில் 2 பெரிய பானை வச்சுருவோம், எல்லாரும் கொண்டு வந்து 1 லிட்டர் பால் அதில் ஊற்றிடுங்கன்னு சொல்லிட்டான். ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து ஊற்றிடுங்கன்னு. என்ன ஆச்சு? எல்லாரும் வந்து ஊற்றுறாங்க. காலையில் திறந்து பார்த்தா என்ன இருந்துச்சு? வெறும் தண்ணியாக இருந்துச்சு. என்ன காரணம்? எல்லாரும் என்ன நினச்சாங்க?
எல்லாரும் பால் ஊற்ற போகிறாங்க, நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுனா தப்பாவா தெரிய போகுதுன்னு சொல்லி எல்லாரும் கொண்டு தண்ணியை ஊற்றிட்டான். இதுதான் எல்லாரும் சேர்ந்து செய்கிற வேலைன்னு அர்த்தம். இதுதான் ஜனங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாம் செய்வோன்னு சொல்லி சொன்னால், யாராவது ஒருத்தன் மாற்றி சொன்னால் உடனே எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவாங்க, இல்லைன்னா எல்லாரும் இந்த பக்கம் போயிடுவாங்க. அதனால தான் ஒரு ஆவிக்குரிய தலைவன் தேவை என்பது மிகவும் அவசியம். ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அவசியமான ஒரு தலைவன் வேணும். ஆனால் யோசுவா அதை செய்யலை. ஏன்னா இந்த சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதிலே 29 யோசுவா 24 29 பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்பிராயிம் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு அருகிலே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவர்களுடைய சுதந்திரத்தின் எல்லைகளுக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்த யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரிழந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். அவ்வளவுதான். எப்படி யோசுவா கூட இருந்த மூப்பர் இருக்கிற வரைக்கும் மாத்திரம்தான் அவங்க இஸ்ரவேலை சேவித்தார்கள். ஏன் காரணம் என்னென்னா, யோசுவா தனக்கு பின்பாக ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவனை உருவாக்கவே இல்லை. இப்போ யோசுவா போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நியாயாதிபதிகள் புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் பார்க்குறோம். ஜட்ஜஸ் 2வது அதிகாரம் பாருங்கள். அதில் 7வது வசனத்திலேருந்து பாருங்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய எல்லா கிரியைகள் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அப்படியே யோசுவா 24வது அதிகாரம் 29 சொன்ன வசனம் அப்படியே இருக்கும். சரியா? அவனை எப்பிராயிம் மலை தேசத்துள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னேத் தெரசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இப்ப தெரியுதா? ஏன்னா என்றைக்கு ஒரு தலைவன் சரியான தலைவர்களை உருவாக்கி இதைத்தான் செய்யணும்னு சொல்லி செய்த போகாத போது கர்த்தரையும் அவருடைய கிரியைகளையும் அறியாத ஒரு சந்ததி எழும்பக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஒரு ஆவிக்குரிய தலைவன் எப்படி ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருக்கென்று பின்பற்றி வாழ்வதிலும் எப்படி ஒரு வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தத்தையும் கர்த்தர் மேல் உள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தையும் அதை அவர்களை எழுப்பக்கூடிய ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எனக்கு இன்னொரு வகையில் சபையில் உள்ள வருத்தம் என்னன்னா, சபையில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர் வேற கதைகளை சொல்கிறாங்க, வேற காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து அவர்கள் எப்படி பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தரை சார்ந்து கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு சபை சொல்லி கொடுக்காம போயிடுது. எனக்கு அருமையான நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்மளுடைய ஒரு ஊழியக்காரனுடைய பிரதான நோக்கம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து ஜனங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டு கர்த்தருக்கென்று ஒரு பக்தி வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு உந்துதலை பண்ண வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அப்போ இங்க யோசுவா அதை செய்யாதனால இன்றைக்கு யோசுவாவுக்கு பின்பாக அவர் கூட இருந்தவங்க மரித்த பின்பு கர்த்தரையும் அவர் செய்த கிரியைகளையும் அறியாத ஒரு சந்ததி உண்டாச்சு. அது எப்படி போகுதுன்னா, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை நம்ம திரும்ப பார்ப்போம். அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து, எப்படி இப்போ எந்த இதிலிருந்து அவங்க விடுவிக்கப்பட்டாங்களோ அதே பாகாலை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள்.
என்னாச்சு? ஒரு தலைவன் இல்லாத போது, அவர்களை வைராக்கியமாக எழுப்பாதவன் இருக்கும்போது, உலகத்தோடு ஒத்துப்போகக்கூடிய மக்களா, தாங்க இருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் எப்படி மற்ற அந்நிய தெய்வங்களை வணங்குகிறார்களோ அதை மாதிரி இவர்களும் அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அடுத்து 3வது அதிகாரம் பாருங்க, 7வது வசனம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது, எப்படி பாகால தோப்பு விக்கிரகங்களை சேவிக்கக்கூடிய கர்த்தரை சேவிக்கிறவங்களா அல்ல. அதே 3வது அதிகாரம் 12வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்க பண்ணினார். என்ன, கர்த்தரே எதிரிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி 4வது அதிகாரம் 1வது வசனம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அடுத்து 8வது அதிகாரம் 34 35 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்து தங்கள் எல்லா சத்துருக்களின் கைகளினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எருபகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவையும் அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். என்ன ஒரு கொடுமையான காலகட்டம் போனாங்க பார்த்தீங்களா? அடுத்து நியாயாதிபதிகள் 13:1. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ மொத்தமாக நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் சம்மரியா சொல்லணும், ஒரு வசனம் போதும். கடைசி வசனம், நியாயாதிபதி புஸ்தகத்தினுடைய கடைசி வசனம் 21வது அதிகாரம் 25வது வசனம். அந்நாட்கள் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். என்ன, யார் தனக்கு சரின்னு செய்கிறானோ அங்கே போய் நின்றுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எங்கே இருந்த மக்கள் யோசுவா ஒரு சரியான ஒரு தலைவரை உருவாக்கி எனக்கு பின்பாக இவன் உங்களை வழிநடத்துவான் என்று சொல்லி ஒரு சரியான தலைவரை உருவாக்க தவறினதுனால ஜனங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டாங்க. அதாவது எல்லா அந்நிய தெய்வங்களையும் சேவிக்கிறாங்க. கடைசியில் என்ன வந்துட்டாங்க, எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நான் சேவிப்பேன் என்று சொல்லக்கூடியதா. எனக்கு அருமையானவர்களே, அப்போ மோசேக்கும் யோசுவாக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மோசே தன்னை குறித்து எங்கேயுமே கவலைப்படலை. மோசே என்னவா இருந்தார்? கர்த்தருக்கு உண்மை இல்லவராக இருந்தார். கர்த்தருக்கு உண்மை இல்லவரா, தன்னை குறித்தோ தன் குடும்பத்தை குறித்தோ தன்னுடைய ஊழியம் என்பதை குறித்து இல்லாமல் கர்த்தருக்கு நின்று வாழக்கூடியவராய். நீங்கள் எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மோசேயை குறித்து சொல்லும்போது எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல. எப்படி மோசே எப்படி இருந்தார்? தேவனுடைய வீட்டில் எல்லா இடத்துலையும் உண்மையுள்ளவராய் இருந்தார். 5வது வசனம் பாருங்கள், அதே எபிரேயர் 3:5. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மோசே சொல்லும்போது என்ன சொல்றாரு? திரும்ப திரும்ப வேத வசனம் என்ன சொல்லுது? அவர் தேவனுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். ஏன்னா ஒரு ஆவிக்குரிய தலைவன் எப்போ தனக்கு பின்னாடி இந்த ஊழியம் போயிடக்கூடாது, தனக்கு பின்னாடி இது கர்த்தருடைய ராஜ்யம் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிங்டம் மென்டாலிட்டின்னு சொல்கிறோம்ல, ஒரு ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம், சபையை குறித்த ஒரு பாரம் உள்ள மனுஷன் என்னவா இருப்பான் தெரியுமானா? கர்த்தருக்கு உண்மை இல்லவனாக இருப்பான். கர்த்தருக்கு எங்கு உண்மை இல்லவனாய்
அதைத்தான் நம்ம மோசேயில் பார்க்கிறோம். மோசே விசுவாச வீரர்கள் பட்டியலில் சொல்லும்போது எபிரேயர் 11வது அதிகாரத்தில் ஃபேம் ஆஃப் ஃபெய்த் ஹீரோஸ் சொல்லும்போது மோசேக்கு மட்டும் கிட்டத்தட்ட 7 வசனம் இருக்குது. 23வது வசனத்துலேருந்து 29வது வசனம் வரைக்கும். எபிரேயர் 11வது அதிகாரம் 23லேருந்து பாருங்கள். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். என்ன, எனக்கு உலக பிரகாரமான எல்லா செல்வங்களை காட்டிலும், ஏன்னா பார்வோன் என்று சொல்றது என்னன்னா அந்த நாட்களில் இருந்த மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவன், மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன்றதை சொல்லிட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் பாவ நிந்தையை அனுபவிப்பதற்கு அவர் ரெடியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவரை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலையும் நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிமந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். அப்போ என்ன, யோசுவா செய்யாத யார் செஞ்சா? மோசே செஞ்சார். ஆனால் மோசே கீழே இருந்து மோசேயானால் அங்கீகரிக்கப்பட்ட யோசுவா அதை செய்ய தவறிட்டார். காரணம் என்ன? மோசே கிட்ட இருந்த அந்த இருதயம் யோசுவா கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. யோசுவா காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் ஒரு இருதய மாறுதல் இருக்கு பாருங்க, அது மிக வித்தியாசமான ஒரு காரியம். மோசேயினுடைய இருதயம் என்ன சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். கர்த்தரை குறித்த ஒரு பெரிய தாக்கங்க. யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை கூப்பிட்டு நீ மேலே மலைக்கு வா, நான் அவன் கூட பேசணும்னு. எப்போ 10 கட்டளைகளை கொடுத்துட்டு அதை உடன்படிக்கையாக செய்து அவங்க இரத்த உடன்படிக்கை பண்ணதுக்கு பின்பாக அவங்க முன்னாடி போகிறாரு. ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க? கொஞ்ச நாள் ஆன உடனே கண்ணுக்குட்டி செஞ்சு தங்க கண்ணுக்குட்டி செஞ்சு அங்கே ஆராதனை செய்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் இந்த ஜனங்களெல்லாம் அழிச்சிட்டு மோசே உன்னைய ஒரு பெரிய தேசமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மோசே என்ன தெரியுமா சொல்கிறாரு? யாத்திராகமம் 32-31 வசனத்தில், அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆமாம், உண்மை ஆண்டவரே, இவங்க செய்தது மகா பெரிய பாவம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். என்ன, அவங்களுடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கலைன்னா என் பேரை அழிச்சிருங்க, நான் பாதாளம் போக தயார் என்று சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, 33வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, எப்பா இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அதனால் நீ என்ன பண்ணு மோசே, நீ இவங்களை கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் நீ கூப்பிட்டு போன்னு. ஆனால் 33வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எப்படி? ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட வரலன்னா எங்களை அங்கேருந்து கூட்டு போகாதீங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? எப்படி ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட வந்தாதான் உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்குங்கிறது தெரியும். இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன்,
என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றார். என்ன எப்பா நீ சொன்ன, அதனால நீ சொன்னது பிரகாரம் நான் உன் கூட வர்றேன். காரணம் என்ன? என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது. காரணம் என்ன? ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்கள் அழிச்சிருவேன்னு சொல்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம், உங்கள் பேர் என்ன ஆகுறது? உங்களுடைய பேர் என்ன ஆகுறது? உங்களை குறித்து ஜனங்கள் தூசிச்சிருவாங்க. அது மாத்திரமில்லை ஆண்டவரே, இன்னொரு காரியம், நீங்கள் இந்த ஜனங்களை மன்னிக்கணும். மன்னிக்கலைன்னா நான் அழிஞ்சு போகவும் தயார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தான் எனக்கு வேணும், உங்கள் கரத்தினுடைய கிரியை இல்லை. நான் தூதன் அனுப்புகிறேன்னாரு. இந்த வேலையே வேண்டாம் ஆண்டவரே. எப்படி? எனக்கு வேற யாரும் வேண்டாம், எனக்கு நீங்கள் வந்தால் தான் நான் போவேன். நீங்கள் வந்தால் தான் நான் போவேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, மோசே அழகா யோசுவாவை முதல்ல இருந்து ஆரம்பத்திலிருந்தே தன் கூட வைத்து கொண்டு ஒவ்வொரு காரியம் செய்த நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு காரியத்தில் பாருங்கள், அமலக்கியர்களோட சண்டை போடும்போது மோசே கையை பிடிச்சு நின்னது யார்? யோசுவா நிற்கிறார். ஒவ்வொரு முறையும் அப்போ மோசே என்ன பண்ணுறாரு? தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய காரியங்களையும் செலவு செய்து யோசுவாவை ஒரு நல்ல தலைவனாக உருவாக்கி, கர்த்தர்கிட்டருந்து தயவு வாங்கி, கர்த்தர்கிட்டருந்து இது வாங்கி, அவரை ஜனங்கள் முன்னாடி அபிஷேகித்து, இந்த யோசுவா தான் எனக்கு பின்பாக உங்களை கொண்டு போவார்னு சொல்லி அவர் ஆயத்தம் பண்ணி எல்லாம் செய்து முடித்து தான் இருக்கும்போதே அவருக்கு சொல்லி எல்லாத்தையும் செய்கிறார். ஆனால் யோசுவா அதை செய்யலை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் ஒருவேளை பாஸ்டராக இல்லை ஒரு தலைவனாக இல்லை அப்படின்னா உடனே அண்ணே நான் தான் அப்படி இல்லையே அப்படின்னு. நிறையா குடும்பங்களில் ஒரு உயில் கூட எழுதி வைக்காமல் செத்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் வர்ற சண்டை பாருங்கள். அந்த தலைமுறை ஒருத்தன் அடித்து இது பண்ணியே அந்த தலைமுறை ஒன்றுமில்லாமல் போகிறத பார்க்குறோம். யோசிச்சு பாருங்கள். இல்லை ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு தொழிலில் தனக்கு பின்பாக யார் என்பதை சொல்லாமல் போகிறதுனால அதற்கு பின்பாக அந்த தொழிலே ஒன்றுமில்லாமல் நசுங்கி ஒன்றுமில்லாமல் போகிறத நம்ம பார்க்குறோம். சபையில் எத்தனை சபையினுடைய தலைவர்கள் தங்களுக்கு பின்னாடி இவர்தான் சொல்லாமல் போனதுனால இன்றைக்கு எவ்வளவு சபைகளில் பிரச்சனை இருக்குது தெரியுமா? கணவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி மனைவி சபையை எடுத்து நடத்தக்கூடியதா, இல்லை பிள்ளைங்களை கொடுக்கணும்னு சொல்லி மற்ற கூட இருந்த தலைவர்கள் எல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சண்டை, சபை உடஞ்சி பிரிஞ்சு சொத்துக்காக அவ்வளவுக்கு இது பண்ணக்கூடிய காரியம், கோர்ட்டில் போய் போலீஸு இதை வச்சு எப்படிங்க ஊழியம் எப்படி நடக்கும் சொல்லுங்கள்? யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு போதகனாக இருந்தால் நீங்கள் யாரை அப்படி டெவலப் பண்ணுறீங்க? நீங்கள் யாரை எந்த மாதிரியான ஒரு தலைவர்களை உருவாக்குறீங்க? எந்த மாதிரியான தலைவர்களை உருவாக்குறீங்க? ஒரு மோசே போல யோசுவாவை உருவாக்குறீங்களா? இல்லை என் தலைமுறையில் என் கூட இருந்தவங்க இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் எங்களுடைய சபைகளில் நாங்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடிய காரியம் இதுதான். ஒரு 150 பேர் வந்துட்டாங்க, 100 பேருக்கு மேலே வந்துட்டாங்கனாலே நீங்கள் ஆளுங்களை டெவலப் பண்ணி வேறு இன்னொரு இடத்துக்கு அவங்கள சபைகளை ஆரம்பிங்க, இன்னொரு சபையை பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த கண்டினியூஸாக அந்த காரியங்களை செய்வதற்கு காரணம் இதுதான். என்னைக்கு ஒரு தனி மனிதனை நீங்கள் பெரிய ஆளாக மாற்றுறீங்களோ, ஒரு போதகரை ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற்றுனீங்கன்னா அன்றைக்கு அழிவின் பாதையில் அது போயிடும். சமீபத்தில் நான் துபாயில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய மெகா சர்ச் நடத்தின ஒருத்தர், அவர் அவ்வளோ பெருசாக அந்த மிடில் ஈஸ்ட்லேயே அவ்வளோ பெரிய மெகா சர்ச் அவ்வளோ நடந்து கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனை அது எல்லாம் இப்போ மூடி ஒன்றும் இல்லாமல் போனது. அந்த போதகர் இப்போ போட்டிருக்காரு, அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, நான் ஏன் மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சபையை நிறுவ மாட்டேன் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. ஒரு அழகா நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடம்னு சொல்லி நான் தோற்று போனேன் அப்படிங்கிறத சொல்லி போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு மெகா சர்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சபையை உருவாக்கும் போது எப்படி ஜனங்களுக்கும் போதகருக்கும் உள்ள உறவு துண்டிச்சு போகுதுங்கிற சொல்லி எழுதியிருக்கிறார். அவ்வளோ அழகாக பேசியிருக்கிறார். ஏன்னா எப்போ அதாவது ஒரு தனி மனிதன் நீங்கள் உயர்த்த அவருக்கும்
தேவனுக்கு உள்ள உறவு பிரிஞ்சு போகிறத பார்க்குறோம். ஒரு போதகருக்கும் ஜனங்களுக்கு உள்ள உறவு பிரிஞ்சு போகிறத பார்க்குறோம். அது நிறைய நேரங்கள் என்ன ஆயிடுதுன்னா ஒரு ப்ரோக்ராமாக மாறக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஒரு திட்டங்களும் ஒரு செயல் திட்டங்களுமா மாறுறத பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக சிந்தியுங்க. ஏன்னா இட் இஸ் நாட் அபவுட் ப்ரோக்ராம், இட் இஸ் நாட் அபவுட் பிளான்ஸ் அண்ட் இது என்னன்னா ஒரு ஆவிக்குரிய முறையில் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடியது. அப்போ மோசே தவறிட்டாரு, மோசே ஜெயிச்சிட்டாரு. ஆனால் யோசுவா என்ன பண்ணல, அடுத்த தலைமுறையை குறித்த கரிசனம் இல்லை. இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு அடுத்த தலைமுறையை குறித்த கரிசனம் இருக்கா? உங்கள் பிள்ளைகள் எப்படி உங்கள் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? உங்கள் சபையில் அடுத்த தலைமுறைகளை குறித்து, அடுத்த யங் ஜென்ரேஷன் இருக்கிறாங்க, யங் அடல்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அவங்களை எப்படி நீங்கள் பயிற்றுவிக்க போகிறீங்க? அவங்களை எப்படி தேவனுடைய வார்த்தையில் தேறினவர்களாய் மாற்ற போகிறீங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி வார்த்தையை கற்றுக் கொடுக்குறீங்க? அவர்களை எப்படி உற்சாகப்படுத்தி தேவனுக்குள்ளே திடப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க? அப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்குதா? யோசிங்க ஒரு நிமிஷம். இல்லை, இந்த மாதிரி காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிற ஒரு நீங்கள் ஆவிக்குரிய தலைவனாக இருந்தால் நீங்கள் இப்போவே ஒரு அடையாளம் கண்டுகொள்ளுங்க. யார் உங்களுக்கு பின்னாடி காரியங்களை செய்வாங்க? சில நேரங்களில் நீங்கள் ஒருத்தரை தெரிந்தெடுக்கிற அவங்க தவறுதலாக போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட மக்களை உருவாக்குறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியல்கிட்ட போய் கற்றுக்கொண்டார். ஆனால் பவுல் எவ்வளோ பேரை உருவாக்குனார்? ஒரு தீமோத்தியை உருவாக்குனார், ஒரு தீத்துவை உருவாக்குனார், ஒரு திகிக்குவை உருவாக்குனார், ஒரு எப்பாப்ராதித்துவை உருவாக்குனார். எவ்வளோ பேரை, ஒரு பிலமோன், எத்தனை பேரை அவர் உருவாக்குனார் பாருங்க. ஒரு அக்கிலா, பிரஸ்கிலா, எவ்வளோ பேரை. அதாவது அவர் அவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணி அவர்களை பயிற்றுவிச்சு ஒரு தலைவர்களாக உருவாக்கி ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொருத்தரை உருவாக்கி வச்சுட்டு போனாரே அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய கடிதத்தை எடுத்து பிரசங்கிக்கிற எனக்கு அருமையான தேவ ஊழியனே, நீங்கள் அவரை போல செயல்படுறீங்களா? இந்த புதிய உடன்படிக்கையில் நம்ம இருக்கிறோமே, நம்மளை குறித்ததே இல்லை, இது தேவனை குறித்தது, கிறிஸ்துவை குறித்தது, கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்தது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய தலைவர்களை உருவாக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? கடைசி அவங்களோட ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். நீங்கள் எப்படி உங்களை மக்கள் நினைத்து பார்க்க நினைக்கிறீங்க? ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப கேவலமாக எனக்கு பின்னாடி என்னை விட நல்லவன் வந்துட்டா அது என் பேர் மறைஞ்சு போயிடும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு காரியம் தெரியுமா? எனக்கு பின்னாடி என்னைய காட்டில் நல்லா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், என்னைய காட்டில் எல்லாம் ஒரு தான் செஞ்சாருன்னு சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு வீக்னஸ் நினைக்கிறாங்க. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், என்கிட்ட படித்து என் கீழே இருந்து எங்கள் சபையில் இருக்கிற மக்கள் என்னைய விட நல்லா பிரசங்கம் பண்ணுறான்னு சொல்கிறது தான் எனக்கு பெருமை. ஏன்னா என் பையன் என்னுடைய மாம்சமான பையன் என்னை விட நல்லா படிச்சிருக்கான், என்னை விட நல்லா வேலை பார்க்குறான், என்னை விட நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை, அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய ஜெபம். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை என்னைய காட்டிலும் ஒரு 10 மடங்காவது கூட போகணும்னு நினைக்க வேணாமா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அப்போ நீங்கள் முடிக்கும்போது யாரை மாதிரி முடிக்க போகிறீங்க? மோசே மாதிரியா, யோசுவா மாதிரியா? சரித்திரம் உங்களை எப்படி நினைவு கொள்ளும்? மோசே மாதிரி இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுலை போல அநேக தலைவர்களை உருவாக்கி அவர் ஒரு பெரிய ஒரு லெகசியை விட்டுட்டு போனார் அப்படிங்கிற அளவு சிந்திக்குமா? அப்படிங்கிற அளவுக்கு சரித்திரம் சொல்லுமா? இல்லை அவரோட அது முடிஞ்சு போச்சுங்க. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர், நான் பேர் சொன்னாலே நீங்கள் சொல்லுவீங்க, அந்த ஊழியக்காரர் இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருந்துச்சுனே, என்னைக்கு அவர் போனாரோ அதோடு அந்த டினாமினேஷனே போச்சுனே. எத்தனை டினாமினேஷன் சொல்ல முடியும் தெரியுமா? எவ்வளவு சபைகளை சொல்ல முடியும் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, தான் பிள்ளையை கொண்டு வந்து வைக்கிறது, அழைப்பே இல்லாத பிள்ளையை கொண்டு வந்து வச்சு அவனுக்கு என்னமோ இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இல்லை, ஒரு சரியான தலைவர்களை உருவாக்காமல் போகிறது. மூன்றாவது, சரியான தலைவர்களை எடுத்து அவர்களை பயிற்றுவித்து தான் இருக்கும்போதே அவர்களை உற்சாகப்படுத்தி செய்யக்கூடாமல் போகக்கூடியது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களை கேளுங்க.
உங்களை நீங்களே சுயசோதனை பண்ணுங்க. எனக்கு பின்பாக என்னை இந்த சரித்திரம் எப்படி நினைவு கொள்ளும்? மோசையை போல பவுலை போல தலைவர்களை உருவாக்குனேன்னு சொல்லுமா? இல்லை இல்லை யோசுவா போல அவன் காலத்து வரைக்கும் தான் கர்த்தரை பின்பற்றினாங்க, அது வரைக்கும் ஜனங்கள் சோரம் போய்விட்டார்கள், அந்நிய தேவர்களை சேவித்து வீணாய் போய்விட்டார்கள், கர்த்தருடைய கோபம் வந்ததுன்னு சொல்லப்படியாக இருக்குமா? த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். தேர்வு உங்களோடது. மோசையை போலயா யோசுவா போலவா அடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் நீங்கள் யாரை போல்? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இதோ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை அது தொழிலாக இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும், இந்த ராஜ்யமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்களாய் let them leave a legacy which is lasting, your Lord. ஆமாண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல அநேக தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிருபை இவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்ல தலைவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை பயிற்றுவித்து உருவாக்கி அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. சுயநலங்களை விட்டு விட்டு நல்லபடியாய் ஓடி முடிக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.